அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ வீடியோவில் பார்த்தத விட நேரில் வித்தியாசமாக இருக்கு. என்னண்ணா அக்ஷயனுக்கு நன்றி. இது என்ன சாமான் எங்களுக்கு தெரியும். தப்பிக்கலாம் அக்கு வேற ஆணி வேற அவையில் சொல்லிக்கிறோம். வந்த பார்சல் ஏர்போர்ட்ல இருந்து நேரடியாக சுட நானும் இருக்கா சாம்பிளுக்கு இருந்து பார்ப்போம். எல்லாம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி பயணிச்சு 150 கிலோமீட்டர் பயணிச்சு நேரடியாக எங்கிட்ட சந்திக்க வந்தது. இது வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு போடுறோம். என்ன முன்னுக்கு மறைப்பு கண்ணாடி. இந்த ஐடியாக்கள் வந்து இப்படி வந்தது. இந்த ஐடியா வந்தேன்னா நல்ல ஒரு கேள்வி. வந்துட்டு ஓடுகிறா அவருக்கு போ மனவில்லை. சரியா? சரி போயிட்டு வாங்க, சேஃப் முடிச்சிட்டு வாங்க. ஏர்போர்ட்ல இறங்கின உடனே எங்களை வந்து சந்திக்க வந்துருக்கோம். மனசு இல்லாம ஃபீல் பண்ணி போறேன். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 56வது நாளில் காலை எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 56வது நாள் காலியில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு என்னென்னா வந்து நாங்கள் போன முறை வெள்ளியே சொல்லியிருப்போம் தானே, எங்களோட ராசாத்தியை கராஜுக்கு கொண்டு போகணும். கராஜுக்கு இன்றைக்கு போயிட்டு அப்படியே இங்கேருந்து வந்து நாங்கள் கொழும்பு நோக்கி போகிறோம். நாளைக்கு வந்து கொழும்புக்கு நாங்கள் வந்தடைஞ்சுவோம் நினைக்கிறோம். அதோட விடிய என்ன நடந்தா வந்து விடிய இல்லை, ஒரு 2 கிழமைக்கு முதல் ஒரு அண்ணா, ஒரு ஆள் ஜெயேந்திரன் அண்ணாண்டு அவர் கோல் எடுத்துருந்து தம்பி உங்களை சந்திக்கணும், இலங்கைக்கு வரணும், வேற நேரம் சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன வாங்கன்னா கட்டாயம் நாங்களுமே சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆள் இன்றைக்கு தான் வந்துறங்கினவர். இன்றைக்கு நீர்கொழும்புல ஏர்போர்ட்டில் வந்துறங்கிட்டு நேர எங்களை தான் பார்க்க வரார். கிட்டத்தட்ட நீர்கொழும்புலேருந்து 150 கிலோமீட்டர் கிட்ட வரும். கொழும்புலேருந்தே வந்து 120 கிலோமீட்டர். அப்போ நீர்கொழும்புலேருந்து 150 கிலோமீட்டர் பயணம் செய்து எங்களை பார்த்துட்டு திருப்ப ஊருக்கு போகணும். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு நேரம் மினக்கெடுத்து இவ்வளவு பொருள்களை என்னென்னு சொல்கிறது, அங்கே இருந்து பயணம் செய்து வாகனத்தில் வந்துட்டு திருப்ப போய்க்க அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு கொண்டு போவோம். அவ்வளோ செலவழித்து வந்து எங்களை பார்க்குறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கிறார். அண்ணா உங்களுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்குமே எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். இரவு நாங்கள் இந்த பீச்சடிலாம் தங்கி நாங்கள் அதோட போய் பக்கத்தில் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகின அப்புறம் தமிழ் ப்ரோஸும் போயிட்டார். 2 நாள் வந்து நல்லா தான் இருந்தது பொடியங்களோட இருக்கேக்க. இப்போ நெடுகளும் ஒரே நாள் மாதிரி போகாமல் இப்படி இடையிடையில் வந்து வேறு ஆக்களை சந்திக்க வந்து எங்களுக்குமே வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். சரி, இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்ற அப்படியோ பார்ப்போம். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனோட வரும். அதோட நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீட்டு எங்களுடைய ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க. அதில் 56வது நாள் இன்று. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்துக்கிறீங்களே, அவரேன்னு தெரியும். ஐயா வாங்க. அவரை தெரியும், எனக்கு தெரியும். ஓ இல்லை, ஆள் தெரிஞ்சு தனியாக வந்தீங்கண்ணா? ரைட். அண்ணா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே நேராக இவ்வளோ 150 கிலோமீட்டர் பயணிச்சு ஆள் இங்கே வந்துருக்கிறார். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். இப்படியான அன்பு கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயம். உடம்பு களைப்பு கட்டாயம் உங்களையும் நாங்கள் பார்க்க விட்டு ஆவலான்னு இருக்கிறேன். கட்டாயம் மோட்டர் ஓகே. அவர் பூட்டினது அப்படியே கிடக்கு. ஐயாக்கு நன்றி சொல்லோடு ஐயா பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நண்டது. ஆனால் எடுக்கலாம்ட்டு இவர் அண்ணா கோலடி சொன்ன ஒரு மோட்டர் அங்கேருந்து எடுத்து ஆரம்பிட்ட மகன் வந்து அது சம்மந்தமாக தான் வேலை செய்கிறார், எடுப்போம்னு சொன்னது. ஆனால் வேண்டாம், அங்கேருந்து எடுக்கிறத விட இங்கே எடுக்கிறது இல்லை. அன்றைக்கு இதில் சொன்னீங்க அந்த இது உங்களோட நம்பர் இதில் தானே வேற இது. அப்போ உடம்பு குறைக்கிறேன்னு உடம்பை கூட்டி வச்சுக்கிறேன். இங்கே என்ன கான்ட்ராக்ட்ல எல்லாம் நேரில் சொல்லிடணும் மெலிஞ்சிருக்கிறேன்னு. நீங்கள் உடம்பா இருக்கிற வைஃப் சொல்கிறேன் ஆள் மெலிஞ்சிருக்கு. நான் சொல்கிறேன் ஒன்று ஆள் நல்லா குறைஞ்சிருக்கேன்னு ஆள் சொல்லுவேன். இல்லை குறையலை, அப்படி தான் இருக்கிறோம். குறைக்கணும் எங்கே இந்தியாவில் சாப்பிட்றதானே, இவங்களும் சாப்பிட நாங்களும் பசிக்குந்தானே. குறைப்ப வேண்டாம் நினச்சது கொஞ்சம் வாய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இன்றைக்கு என்ன குழம்பா? இன்றைக்குன்னா இது செய்துட்டு கொழம்பு தான் போவோம். இடையில ஒரு நின்றுட்டு தான் போவோம். நாளைக்கு தான் குழம்பு. நாளைக்கு தான் இறங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துடுறாங்க? நீங்கள்
நான் வந்து ரெண்டு பார்த்து வெளியில் வர 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆயிட்டு 3 மணி ஆகி ஆள் வெயிட்டிங்லாண்டது. ஆ அப்போ ஏன் வந்து ஜனதளத்தை ஒன்று வந்து அதில் பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் நாள் நித்திரோல் வந்துட்டு கொஞ்சம் படுத்துட்டு ஆளும் ஒத்துழைச்சபடியே தான் இங்கே வந்தது 150 இல்லாக்கள் ஓட மாட்டாங்க. ரைட் 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 ரைட். அது நான் சொல்ல ஆள் முதல் சொல்ல சொன்னேன் ஆள் பிரச்சனை அது வாங்க போ அதில் எல்லாம் போகலாம். பயங்கர மழை இப்போ எங்கே இருக்கு இங்கே வெயில் எவ்வளோ சுட்டு அடிக்கிறாரு மழை. இந்த வெயிலன்னா பார்க்கவே இல்லை இல்லை கொழும்புல அடிக்கடி மழை பெய்யும் அடிக்கடி மழை பெய்யும். இந்தியாவில் என்னன்னா இந்த வெயில் வந்து பாருங்க 12 மணி வெயில் மாதிரி இப்போ 8 மணிக்கே ஏறிடும். அதுக்கு தான் பீச்சை நோக்கி வரும். நீங்கள் முதல் இல்லை இல்லை இதே மாதிரி தான் நமக்கு காட்டணும். நீங்கள் தண்ணிங்க பிள்ளைங்களா இல்லை இல்லை அது அங்கால ரைட் ரைட். தண்ணி அடிக்காத தண்ணிக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணிட்டாங்க. இருங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏசி இல்லை. நீங்களும் வாங்க ஆள்ட வீடு. ம் பாருங்க கட்டாயம் பாருங்க வாங்கத்தானே மேடம். இது கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு கிட்ட செய்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் செய்யறோம். அண்ணன் சொன்ன மாதிரி நான் அதில் வீடியோலாம் பார்க்குறேன். உடனுடன் சொல்றதால ஸ்ரீராமலாம் இருக்குது. சமையல் நேற்று சமைச்சது ஃப்ளைட் நாங்கள் வேற ஃப்ளைட்டுக்கு முடிப்பிக்கிறது அதுங்களுக்கு செய்து அந்த ஆளும் மணி ஆளா போயிடும். இப்படியெல்லாம் மலைச்சு கிளச்சி மினக்கட்டு செய்ய மாட்டான். செய்த இது மண்டையம் சும்மா இந்த வளைவெல்லாம் எடுத்து வளைவு இதை எடுத்தது இதுல கணக்க கோடு கோடு உள்ளால போட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லா அந்த போர்டில் செலக்ட் பண்ணி அது எல்லாம் இந்த நேருக்கு வரணும். அதுவும் அடுத்த இருக்கு. எனக்கு விஷயம் இருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு எங்களுக்கு. தமிழ் ரோஸ் வந்து விடியத்தான் போறான். ஓ ஓ நேற்று முந்தினாது பைக்கில் வந்தான். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் தான் போகிறாங்க. சர்வீஸ் ஏரியா ஆள் வந்து இப்போ இது முடிச்சுட்டு அங்கே யாழ்ப்பாணம் போயிடும். 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நிற்கும் சங்கான நிலைக்கு. 14 நாளைக்கு 14 நிற்கும். நல்லூர் முடியும் மட்டும் நிற்கும். ஓ அதான் அதான் ரைட் ரைட். எப்படி இருக்கண்ணா? பெருசா வைக்கேன் இருக்கா? இப்போ வெளியில வைக்கேன்னாலும் இந்த உள்ள பூட் போட்டு அடிச்சபடியா வந்து நல்ல கூலா இருக்கு. ஓகேண்ணா ஓகே. ஆனால் மூஞ்சை கடிக்க விடுறதுல உடம்பு வேர்க்காம இருக்கு. மூஞ்சை கடிச்சா கண்ணை நிறுத்த வரும். நீங்கள் படுத்து இந்த படுத்து இதாயிரும். இப்போ இது என்னன்னா வந்து 2 பேரும் அதில் படுக்கலாம். இதாகினா 3 பேர் படுக்கலாம். பாருங்க இதை எடுக்கணுவாங்க. இல்லை இல்லை அதை எடுக்க தேவை. இதை எப்படி தொங்க அண்ணாவே அவர் வீடியோ பார்த்தபடியா அவரே செய்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோ இருக்கு. 3 பேர் மடக்கலாம். படிவா இப்போ மெல்லியாக இப்போ உங்கள் தரவழி என்ன 3 பேர் மடக்கலாம். நாங்கள் 2 பேராக மடக்கலாம். இப்போ நீங்களே செய்ய தொடங்கினீங்கள். அப்போ இனி வர்ற அடுத்த முறை வர நேரம் தெரியும். இப்போ இது முடிய வேண்டிய என்ன கேம்பிங் முடிய பிறகு என்ன கேம்பிங் முடியன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் கொண்டு போக போகிறோன்னா தருவோம். ஓட போகிறோம். வெளிநாட்டிலேருந்து வாராங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே அப்படி என்னன்னா லாக்கில் போட்டு கூடுதலாக ஃபன் விரும்புகிறார்கள், அட்வென்ச்சர் விரும்புகிறார்கள் வருவினோம்.
சொகுசா போக விரும்புறார்கள் ஏசி இல்ல ஏசி எல்லாம் பூட்டுவோம் கொழும்புல செய்வோம் அது கனவரம் போத்தே பக்கத்துல பவுனியாக்குள்ள இங்க போனேசாங்கள் நிக்கிறார் அங்க வாங்க ஜெசி இல்ல ஆள் டிரைவர் தான் தெரியும் ஜெசின்ற நீல கார்ல ஜெசின்ற ஆரம் பாக்குறான் அது இப்ப என்ன வேணும் இப்ப மகன் மந்தையில அதெல்லாம் தான் பார்ப்பேன் நம்மளாங்க இல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு என்னடா இது இந்த மாடலுக்கு எப்படி வந்தது இப்போ பழைய காரான அது ஆன்டிக் ப்ராடக்ட் நாங்களே இந்த பழைய வாகனத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு யோசிச்சுக்கிறோம் இந்த வாகனங்கள் சில நேரம் சொல்லலாம் இப்ப விலை கூட ஆரம்பிக்கலாம் இன்னொரு 20 வருஷத்துல இதுக்கு மார்க்கெட்டே வேற அந்த காரை வந்து பழைய காரெல்லாம் இப்போ செய்தது இப்போ ஒரு காலைக்கு இப்போ 2000 அதுக்கு முன்னாண்டுகள் இருக்கு தானே அந்த காரெல்லாம் விலை கூட எல்லாம் செய்து வச்ச ரிம்மெல்லாம் செய்து செஞ்சா அப்படியே வச்சுருக்காங்க ஆன்டிக் ஐட்டம் என்ன அப்புறம் இந்த நிறைய பார்க்க அதை கராச்சியில் விடுற இடம் எடுக்கிற எல்லாம் பார்க்குறேன் அப்ப காட்டுறபடியா கூட விலை விற்கலாம் இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கட்டும் அது அந்த காருக்கு ஒரு வேலை என்னென்ன பிரச்சனை செய்யறத காட்டுறீங்க அப்ப செய்தா சின்ன சின்ன தெரியும் இல்ல நாங்க வந்து இது அப்படி விற்கவே மாட்டோம் இது எங்கட ஒரு உறவு மாதிரி இது 1 கோடி என்ன கொடுப்போம் ஒரு கால விலை எத்தனை கோடி என்ன கொடுக்கலாம் அதாவது இதை எப்படி நின்றதை எப்படி நிற்குது அதான் முதல்ல எடுக்க இதா இருந்தப்ப இது 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 என்ன வாகனம் என்ன நம்பர் நினைக்கிறீங்க சரி இவர்கிட்ட கேட்போம் வெளியில பார்த்துட்டு உள்ள இது இது என்ன நம்பர் இது 252 வந்துடும் சீனகார என்ன நம்பர் அது 12 ஸ்ரீ 1978 ஆட்டோ ட்ரிப் எல்லாம் வந்து இந்த மகன் எல்லாம் நல்ல ஆட்டோ ட்ரிப் வந்து அந்த அந்த பொதியான இடையில இறங்கி போயிட்டான் ஓ அவரு கொஞ்சம் ஏலாம் போயிது கஷ்டம் தான் இறங்கி போனா இறங்கி போய் திரும்பி வந்தேன் ஓ இவர் போறாங்க மன்னார் வந்துட்டு திருப்பி விட்டீங்களா போறேன்னு போய் அதுல ஒட்டுடம் தப்பிக்கலாம் அக்கு வேற ஆணி வேற அவையில் சொல்லுகிறோம் நீங்க என்ன கராச்சி தாட்டி இல்ல அவரும் இதுதான் டிரைவர் தான் டிரைவர் மெக்கானிக் தெரியும் 10 வருஷமா வாகனம் ஓடி கராச்சிக்கு போறது கராச்சிலையும் பார்த்து அவர்கிட்ட வாகனம் நீங்க கூட ஓடுறேன் நானும் எடுத்த மாட்டோம் அது என்ன ஆகலாம் அந்த முதல்ல எப்படி இப்படி செஞ்சு எடுத்தாச்சு சரி ப்ரீ ப்ரமோஷன் ஏதாவது நீங்கள் வாகனங்கள் ஓடுறா அவரை நாடலாம் எத்தனாலும் வந்து நிற்பார் அப்படியே வீடியோவில் பார்த்தத விட நேரில் வித்தியாசமா இருக்கு என்னன்னா நல்லா இருக்கா வீடியோவில் வார்த்தை இருக்குது அதே வேறு தான் இருக்கு தண்ணிக்கு வாங்க முடியாது எது தண்ணிக்கு விழுந்து அது சும்மா நெக்கிற மாதிரி இல்லைண்ணா வெள்ளக்காரன் அது பாடு கஷ்டம் வெள்ளக்காரன் அதில் பாடி விழுந்தா வாய் வந்து பேசுவாங்க நாங்க சும்மா நினைக்கிறேன் வெள்ளக்காரன் சொப்டானால் அவங்க விளையாடுற என்ன தண்ணிக்குள்ள விளையாடுறாங்க பயங்கர கஷ்டம் அந்த சில லேர்னிங் எடுத்தாரு தமிழ்லாம் இல்ல இல்ல தமிழ்லாம் அவங்க நோமலா காட்டிக்கொள்ள மாட்டாங்க என்ன பொருள் இந்த வேற உடைங்க சுவிஸ்ல இருந்து எல்லாம் மாதான் சுத்தினது ஆள்தான் பேக்கெட்லாம் இதெல்லாம் சுத்தி ஒட்டி மகன் பேர் என்ன அவருக்கு அக்ஷயனுக்கு நன்றி இது என்ன சாமான் எங்களுக்கு தெரியும் அண்ணா வந்து சொன்னவர் இது என்ன சாமான் ஒரு திறந்து சுவிட்சர்லாந்து ஜெயேந்திரன் இது என்ன பார்சல் போட பாத்தீங்களா அது பார்சலோட செப்பரேட்டா போடுவோம் ஓகே ஓகே இந்த பார்சலோட போட இது வந்து அந்த கிளாஸ் உடையிற சாமான் இருக்கு அதுக்கு செப்பரேட்டா இருக்கு அதுல போட்டு தான் கொண்டு போவோம் நேற்று சமைச்சதுவாங்க நம்ம படிவா கலவே இல்லை நேற்றுதான் நல்ல வேலை அது இதுதான் அந்த சில இப்போ சோப்பு இதெல்லாம் உரிச்சு விட்டீங்கன்னா என்ன பொருள் வந்து அந்த கதிரையில காணும் கதிரையில கொண்டு வந்துட்டார் கேம்பிங் லக்கேஜ் போட்டு கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கு தனியா ஓமோ பே பண்ணி
இது வடிவ இடத்த இந்த இதோட நீங்கள் சுவிஸ்ல இருந்து பாவிக்கலாம். வந்த பார்சல் ஏர்போர்ட்ல இருந்து நேரடியாக சுட சுட எங்களை தேடி வந்திருக்கு. நாங்கள் உண்மையிலே எங்களோட ட்ரிப்பில் இவ்வளவு தூரம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி பயணிச்சு 150 கிலோமீட்டர் பயணிச்சு நேரடியாக எங்கட சந்திக்க வந்தது அண்ணா தான். என் பேர் வந்து ஜெயந்திரன். ஓ ஜெயந்திரன். அது ஜெயந்திரன். ஆனால் ஜெயந்தி என்ன சொல்கிறது? ஜெயந்திரான்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்றது? ஜெயந்தி. ஜெயந்தி. ஜெயந்திரன் அண்ணா. ஜெயந்திரன் நான் முதல்ல வீடியோவில் சொல்லிட்டேன் ஜெயந்திரன் அண்ணா வந்துட்டு இருக்கிறார். ஆள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உதவும் என்ன? ஓ இதெல்லாம் வாங்கினேன் பேக்கெட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவா. இது இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் பாச சுற்றுறா உதவும் இல்லை. மினக்கட்டு வந்து எங்களுக்காக என்ன கொண்டு வந்துக்கிறாருண்டா பெரிய பேக்கிங் தான். வா வேற லெவல். என்ன ஒன்று எடுத்துக்கலாம் தெரியாது வெயிட்டுகள். இல்லை 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 அதான் இதை விரிச்சு பாருங்க. கேம்பிங் சேர். இது வந்து வா இது பெரிய சேருண்ணா. இல்ல 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 முதலாவதாவே நான் இருக்கல சாம்பிள் இதுக்கு கிளாஸ்கள் காஃபே வைக்கலாம். அது ஹெவினஸ் பார்க்கவே தெரியுது. இப்போ முன்சிப் சேர் ஒன்றரை மாட்டானே. நன்றி நன்றி நன்றி. கேம்பிங் சேர்ஸ் வந்து அண்ணா 3 கொண்டு வந்துருக்கிறார். அது என்னன்னு சொல்ல இப்போ லக்கேஜ் இப்போ ஒவ்வொரு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட லக்கேஜ் மினக்கட்டு எங்களுக்காக இந்த கதிரைகள் கொண்டு வந்தது வந்து சந்தோஷம். உண்மையிலேயே சந்தோஷம். நீங்கள் இருங்க வாமண்ணா. நீர் வா. என்ன பயமா இருக்கு கூட இதுவா எந்த வெயிட் தாங்க வேணா அவ்வளோதான் போட்டிருக்கா. 110க்கு எத்தனை கிலோ? 120 இருக்கலாம். இருக்கலாம். இதோக்கானே சூப்பரா இருக்கு. எங்களுக்கு கேம்பிங் கேஸ் வந்துட்டு 60 நாட்கள் வந்து நாங்கள் வேனுக்குள்ளே இருந்து இனி வெளியில கதிரையை போட்டுட்டு இருக்கோம். நல்ல மரங்களுக்கு போட்டு இப்படியா இருக்கு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. நல்லா தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் உண்மையிலே நன்றி. 400 சாம்பிளுக்கு இருந்து பார்ப்போம். எல்லாமே ஒரு கிளாஸ் இருந்தாங்க. இருக்கா போதுல இருக்கா? இருக்கா சின்ன போது. எண்ணெய் தாங்குதே. என்ன இந்த கோலா பரவாயில்ல. நல்லா அப்படியே சாஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதுல அங்கே பாருங்க. அதில் வந்து ஏதாவது குடிக்கிறேன்டா கப் வச்சுட்டு இதில் வந்து குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஹெவியாக இருக்கு. இந்த மாதிரி இப்படி நான் இருக்கிற மாதிரி கேஸ் எல்லாமே இவர் இருந்தா ஓகேன்னு. அதான் நான் இருந்தா ஓகே. குவாலிட்டி செக் வேற லெவல். கஜன் இருந்தால் யாரும் இருக்கலாம். கஜனை விட நான் அதுக்கான கவலைப்படப்படாங்க. இல்லை 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 நான் என்னது கவலை இதெல்லாம் ஃபன் தான். எனக்கு தெரியும் தானே. நாங்க வளமே எங்களுக்குள்ள வந்து பம்பளை வேற என்ன சொல்லிக்கோ என்ன சொல்லிக்கணும் என்ன சொல்லுங்க. அதுதான் எங்களுக்குள்ள நாங்க கடும் பம்பளா காய்க்கிறோம். இப்போ வெளியில பாக்குறாங்க அதை நக்கல் அடிக்கிறது இவங்க சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ இவரையெல்லாம் வச்சு வதைப்போம். அது எங்களுக்குள்ள வச்சு பம்பளா காய்ப்போம். அதை பாக்குறாங்க வந்து இதா யோசிக்கிறது. அதெல்லாம் ஃபன். இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்க மாட்டோம். அப்போ நாங்க எங்களுக்குள்ள ஃபன் அடிச்சுட்டு போறதா. இல்ல 120 கிலோவே தாங்குது. சென்சார் என்ன என்ன உங்களுக்கு ஸ்விஸ் கலர் மே ஸ்விஸ் வந்து ரெட் தான். அது சரி. என்ன கலட்டி வைக்க அதே மாதிரி பேக்கை வச்சு எடுத்தீங்கன்னா பாதுகாப்பா. பேக்லாம் வைக்கணும் கனகாலமா பாய்க்கு. இப்போ இதுக்கண்டே வந்து தனியாக கதிரையை கவனம் இல்லாமல் கண்ணை கழட்டி நெறிஞ்சு விட்டார். அது பலதான். அதுதான் நல்லா இருக்கு. இது வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு போடுறோம். என்ன முன்னுக்கு மறைப்பு கண்ணாடி இருக்குன்னு தானே. அந்த கண்ணாடி வந்து நாங்கள் கேர்டின் போடணும்னு நினச்சி நாங்கள் வெளியிலேருந்து பார்க்காம இருக்கிறக்காண்டி இது வந்து இந்த மறைப்பு சில்வரில் உள்ளுக்கு பெக்கையும் பெறாது. எல்லாரும் ஓ வேறு லெவல். பார்த்தீங்களா உள்ளுக்கு நீங்கள் பார்க்கலாம். எங்களோட வீடியோ 4 எடுப்போம் 4 எடுக்கலாம் போயிட்டு. இல்லைண்ணா எங்களுக்கு ஒன்றே இருந்தால் நாங்கள் மாறி மாறி போடுவோம். எங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ உன்னிப்பாக பார்க்கணுன்றது பாருங்க. நாங்கள் போன இடங்களில் வந்து என்னென்ன இல்லை என்னென்ன எங்களோட அதான்
கல்பேண்டு அதுக்குள்ளால கீழால போய் வரலாம். அது பார்த்தேன். நீங்க அதுக்கால போனீங்க அந்த கல்லு கால முதல்ல கீழி தள்ளி அது முதலையில நடந்து பார்த்தோம். அதனால யோசிச்சு என்ன நீங்க நீந்துவீங்க அந்த நேரங்களில் வந்து இதுகள் வந்து எங்களுக்கு கட்டாயம் யூஸ் ஆகும். அதை செட் பண்ணி பாய்க்கலாம். கட்டாயம் நன்றி நன்றி அண்ணா, உண்மையிலேயே நன்றி. உங்களுக்கு ஒரு சும்மா பேப்பர் ஒன்று 4 பேர் 4 பேரும் படிவா வச்சு மோங்களே சாக்லேட். நன்றி அண்ணா, நன்றி, உண்மையிலேயே சந்தோஷம். அது இளாயிட்டு நினைக்கிறேன். இல்ல இல்ல அவங்களா புரிச்சுக்க வைக்குவோம். தண்ணி கரைக்கும் இல்ல எப்படியோ இன்றைக்கு இதை முடிச்சிடுவாங்க. 3 நேரம் சாப்பாடு சாக்லேட் தான். இதுல நிழல போடுங்க, இளநீ குடிப்போம். இளநீ ஒன்று அடிப்போம். அண்ணா இவ்வளவு வந்து எங்களுக்காக அங்க இருந்து கொண்டு வந்திருக்கேன். கவனம் பழக போறீங்களா? சரி, இப்ப அண்ணாவை கூட்டிக் கொண்டு நாங்கள் வந்து இங்கால கோட்டைக்கு போறோம். எங்களோட ராசாத்தில ஒரு சின்ன தூரம் போயிட்டு வருவோம்ன்றக்காண்டி இவ்வளவு தூரம் மினக்கன் வந்திருக்கிறார். அவருக்கு எங்களோட ராசாத்தின முழு அனுபவத்தையும் வந்து கொடுக்கணும். மற்றது ஏறின உடனே கேட்டார் ஒரு விஷயம் ஒன்று, சீட் பெல்ட் கேட்டாரு. உண்மையிலேயே வந்து அது தெளிவுபடுத்தணும். இந்த வாகனத்துக்கு போடவே தேவையில்லை. அரசாங்கத்தின் ரூல்ஸ் படி இந்த இதுக்கு இல்ல. தேவையில்லாட்டாலும் ஒரு ஆபத்து. அது எங்களோட ரூல்ஸை இப்போ மாத்திட்டாங்க. ஹைவேல சொல்லிட்டாங்க. முந்தி வந்து ஹைவேல வந்து சொன்னாங்க பின்னுக்கு இருக்காங்க பெல்ட் போட தேவையில்லை. இந்த முறை அறிவிச்சுட்டாங்க இந்த அரசாங்கம் வந்து பின்னுக்கு இருக்காங்களும் கட்டாயமா சீட் பெல்ட் அணியவே வேண்டும். அங்கேயும் போடுவோம். அங்கேயும் அதே இது நல்ல மதம் பின்னுக்கு இருக்காங்கள் வந்து முன்னுக்கு வந்துருவாங்க. சில போலீஸ் வந்து போடுவான். சில பேர் அது மட்டும் இல்லாம எங்க அண்ணா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ராசாத்தில அவர் டயர்ட் ஆயிட்டார். அவர் அங்க பாருங்க பின்னால திரும்பி 300 ஓட இருந்தானே 350 ஆள் பாலது என்ன 300 கிலோமீட்டர் பாத்து அது யாழ்ப்பாணத்துக்கு நேரடியா போடும். யாழ்ப்பாணம் போறனத்துல இல்ல 350 கிலோமீட்டர் 250 இங்க 150 இருக்கு. 150 அங்க என்ன ஒரு 4 மணி நேரம் தான் போகலாம். இல்ல இல்ல கூட அங்க நாங்கள் வாவனியா 125 சரிங்க. ரைட் ரைட் ரைட். இங்க எங்கட ரோட் ஓடவே இல்லை. அதுதான் அது ஓடல. அது 100 கிலோமீட்டர் 1 மணி நேரம். 140 நான் பவுனியாக்கு பாக்குறேன். ஐயோ 300 400 அண்ணா என்ன சொல்லுது ராசாதி? சீட்டுகள் கொஞ்சம் மாற்றத்தான் வேணும். ராசாத்தி அந்த மாதிரி இருக்குது. வீடு மாதிரி இருக்குது. இதுல ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குண்ணா. இதுக்குள்ள உள்ள அந்த நகை விற்கிற ஆக்கெல்லாம் இருக்கணும். என்ன என்ன பண்ணா காட்டினாங்களே. இஞ்சால பக்கத்துலயும் இருக்கு. இது அவங்க அதை என்ன பண்ணும் இல்ல இங்க தமிழாக்கள் வந்து கணக்கு பேர் இருக்கலாம். காலையில காலையில இல்ல எல்லா இடமும் தமிழாக்கள் இருக்கணும் பண்ணா பறந்து பட்டு இருக்கணும். ஆனா என்னன்னு சொல்றது ஒன்றுபட்டு வாழ தொடங்கிட்டான். அவையில பெருசா அவையில அந்த கதைக்க விரும்ப மாட்டோம். தமிழ் சிங்களம் காயப்பிடம். இப்போ நாங்கள் அந்த சர்ஃபிங் செய்த ஆக்கள் எல்லாமே வந்து தமிழ் ஆக்கள்லாம் நான் அவையில் சிங்களத்தை மாதிரி தான் காட்டிக்கொண்டோம். அப்படி ஒரு இதாக செய்துட்டு இப்போ நான் காலி டவுனால் போய் காலி கோட்டைக்கு போகிறோம். நீங்கள் கோட்டை ஏண்டா இப்போ யாழ்ப்பாணம் கோட்டை மாதிரி தான் இருக்குமென்னு யோசிப்பீங்க. அதோட தூராமா அதை விட வந்து பாருங்க அதுக்குள்ள ஒரு நிர்வாகமே நடக்குதுண்ணா. இல்லை நீங்கள் அந்த காலி கோட்டை ரவுண்டாக போட்டிருக்கீங்களா? அதில் வேற நீங்கள் அந்த அந்த ஆமைக்காரன் சிலியோண்டு வச்சுருக்கு. அப்போ இது யாழ்ப்பாணத்தை வச்சுருந்தா இவ்வளோ காய்ப்பாங்க. உண்மைதான் உண்மைதான். இப்போ வந்து காலி கோட்டைக்குள்ளே போகிறோம். காலி கோட்டைக்கு போய் கொண்டு முதல் வேறு இடங்கள்ல நீங்க கோட்டை பார்த்துருந்தீங்கன்னா சும்மா வெறிச்சோடி போயிருக்குமா? நடந்து போகணும் வெறிச்சோடி போயிருக்கும். இதுக்குள்ளேயே பெரிய நிர்வாகம். காலின்ற எல்லா பிரதானமான இதுகளும் இந்த கோட்டைக்குள்ளான் இருக்கும். வெளிநாட்டு வந்த மாதிரி இருக்கும். உள்ள வந்தாலே இதை உள்ள இன்னுமே இதாக இருக்கும். ஃபுல்லாக வெள்ளையெல்லாம் நிற்கும். பட் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இதுலேயே இருக்கும். அது பழைய காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ். இதில் புதுசாக என்னன்னு சொல்கிறேன் இருக்கிற பில்டிங்ஸ் வந்து அதே பழமையா இருக்கும். அப்படியே மாற்றி அமைக்கலாம். ஒல்லாந்தர் காலத்தான் அந்த பில்டிங் கோட்டையும் எல்லா கோட்டையும் தான். இதுக்குள்ள வீடுகளும் இருக்கு. ஆனா அவையில சொந்தமான வீடுகளும் இருக்கு. ஆனா அவையில வீடுகள்ல எந்த வித மாற்றம் செய்யலாம். இருக்கிற பழைய வீட்டுல அப்படியே இருக்கும். அந்த கட்டிட அமைப்புகள் எல்லாம் பாருங்க. சர்ச்சுகள் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பள்ளி வாசல் இருக்கு, லைப்ரரி இருக்கு, கச்சேரி இதுக்கெல்லாம் இருக்கு.
இதுக்கே வந்து எல்லா அலுவலும் முடிக்கலாம். இதுக்குள்ளே வந்தால் எல்லா அலுவலும் முடிக்கலாம். இதோட வந்தீங்கன்னா இது இன்னுமே ஒரு பார்ட்டி பிளேஸாக இருக்கும். என்ன ஜனம் தெரியும் என்ன? ஃபுல்லாக வெள்ளையெல்லாம் வெள்ளைக்காரர் தான் நிற்பினா. பெட்ரோல் செட்லேருந்து பேங்க்லேருந்து சகலதும் இருக்கும். ஹைகோர்ட்ஸ் கூட இருக்கலாம் இருக்கு இதில் வருது. இப்போ நாங்கள் வெளியில் தார் ரோட்டை பார்த்துட்டு இதில் வந்தால் பாருங்க இப்படி ஒரு அமைப்பாக இருக்கு. அங்கே அந்த ரோட் மாதிரியே இருக்கு. அங்கே அந்த உள்ளுக்கு அப்படி அடிச்சிருப்பாங்களா நீட்டாக வச்சிருப்பாங்க. இப்படி கல்லில் வந்து அவங்களாம் பாய்ச்சிருப்பாங்க அந்த நேரம்லாம். மற்றது 5 டன்னுக்கு மேலே வெயிட்டான வெஹிக்கிள் உள்ள விட மாட்டோம். ரோடுகள்லாம் உள்ள கவரையெல்லாம் வேண்டாம் ரோட்டை ஆக்கிடுவாங்க. என்ன யோசனைங்க இந்த ஐடியாக்கள் வந்து இப்படி வந்தது? இந்த ஐடியா வந்துன்னா நல்ல ஒரு கேள்வி. இல்லை நாங்கள் போன முறை ஆட்டோவில் போய்க்கே யோசிச்சு நாங்கள் ஆட்டோவில் போய்க்க வந்து ரூமில் நின்றுனாங்க. இப்போ கொஞ்சம் விஷயங்கள் வந்து பார்த்துனாங்க. எல்லா விஷயத்தையும் மேலோட்டமாக காட்டிட்டு போனாங்க. இந்த முறை வந்து இப்படி இருந்தால் அதை என்ன மாதிரி பயன்படுத்தலாம்? இப்போ இங்கே ஒரு இந்த சர்ஃபிங் எல்லாம் செய்திருந்தானே அதெல்லாம் போன முறை காட்டி சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசம். உங்களோட இது வந்து மச்சாக்களை போச்சேருது. சந்தோஷம் சந்தோஷம். எங்களுக்கு உண்மையிலே வந்து எல்லாரும் சிரிக்க வைக்கணும். இப்போ நாங்கள் ஒரு விஷயம் எங்களை எவ்வளோ பேருக்கு இந்த இடங்கள் தெரியாது. எங்களோட வேலை அதான் உண்மை. மற்றது இடந்து பயப்பட தேவையில்லை. இப்போ நாங்கள் ஒரு ஜோசியம் தானே ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டோம். இப்படித்தான் இருக்கும்னு தெரியும். அதான் நேற்று ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் கூட வீடியோ பார்த்தா நாங்கள் இந்த இடத்து தெரியும். அந்த காலிக்கோட்டைக்கு நேற்று ஆட்டோ ட்ரிப்பில் பார்த்து தான் வேறு கவனமாக சொல்லிட்டோம் தானே. நல்ல விஷயம் செய்கிறாங்க அவங்களுடைய பொடியில். சந்தோஷம் சந்தோஷம். இப்போ கணக்கு பேர் வரணும். இன்னுமே வந்து கணக்கு பேர் எவ்வளோ வேற இருக்கு. எங்களை பிள்ளைகள் எல்லாம் சில பிள்ளைகள் வந்து சிலங்க போனால் என்ன பார்க்குறது. அதான் அந்த அந்த அதுவும் மெயினான உண்டு. இப்போ வந்து இதை கீழே வேணும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் சரி. இப்போ லைட் வந்து காணிங்க. இப்போ வெளிநாட்டில் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து விரும்ப தானே என்னது போகிறீங்க. இப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஏசியா கண்ட்ரி ஒரு நாட்டுக்கு போகிறது இங்கேயே செய்யலாம். இங்கே எவ்வளோ இருக்கு சகல விஷயம் இருக்கு. சுற்றி பார்க்கணும் ஒரு 3-4 மணி அளவா நடந்து சுற்றி பார்க்கல. அப்புறம் 6 கலைச்சி என்ன அப்புறம் இதுல 4-5 போட்டோக்களை தட்டி வாங்க வாங்கண்ணே இருங்கண்ணே. மேல போலாம் மாமியா இல்ல என்ன போகலாம் வேண்டாம் போறாங்க. அதுதான் இது அந்த இத்தாலி டவர் மாதிரி தான் இருக்கு. லைட் ஹவுஸ் இப்போ முந்தி கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க. இத்தாலி பீஸாண்டு சொல்லி அந்த தூண் சாஞ்சோரம் இப்படி ஒரு பிளான் அதை சரிஞ்சு நிற்குது. பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிலா கிடந்தது. இங்க அளவுங்க அவ்வளவு இருட்டிட்டாண்டு. இன்னைக்கு தான் மழை வர போதேனா மழை வந்துட்டு ஓடுங்க நினைக்க போதும். 6 கிலோ போகலாம். சரி, இப்போ அன்னையோட ஒரு ரைடு ஒன்று போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியோ வந்துட்டோம். இவ்வளவு நேரம் பண்ண எங்களுடைய நாள்ல வந்து இணைந்து வந்தவர். ஆனா ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே. ஓட்டேக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. டிரைவிங் தான் கை விடுவோம். அந்த சுத்தி சுத்தி பார்த்து அது ஓடேக்க பத்தி தெரியும். எல்லாம் செய்வோம், செய்துட்டு தான் யாழ்ப்பாணம் திரும்ப கொண்டு போவோம். சரி, அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா இங்க வேனில வந்தவன் நல்ல இவரோட வேற யாரும் டிரைவர்ண்டா வந்து ஏர்போர்ட்ல இருந்து கொழும்பு இங்க நாளைக்கு வருவான்டா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். என்ன அண்ணா கூட சொன்னவன் 30 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தா வருவான். ஆனா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து அலுப்பு பார்க்காம வந்திருக்கிறார். இவரானவர் வாகனம் இதுதான்.
எங்க போவீங்க? ஹோல் லோன் பிக்கப் ட்ராப்பிங் எல்லாமே செய்யணும். எல்லாம் வந்து இப்படியான கஷ்டமான இப்படியான அட்வென்ச்சர் செய்யறவங்க எனக்கு வந்து விருப்பம் மீட் பண்றது. அதெல்லாம் நான் ஒரு பார்க்கணும் ஆவலை தான் வந்தேன். அதாவது சர்ப்ரைஸா வந்து போகணும் எனக்கு தெரியாது. பிளான் வந்து மார்னிங் இல்ல உடனே 150 கிலோமீட்டர் போகும்போது அந்த உடனே சிறுமானம் எடுக்கணும். போமா இல்ல அதுக்குள்ள வந்து அல்பல போகலாம் போனா வேற வெளிநாட்டுக்காரர் வந்தா அதே கவரக்கூடிய வந்து பிடிக்கலாம். இதான் காட்டிக்கணும் போகலாம். அதான் இல்ல டூரிசம் செய்யற டிரைவர்ஸ் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி செய்வாங்கன்றதான் எந்த ஒரு விருப்பம். என்ன பிரச்சனை சிலர் வந்து அளவுக்கு அதிகமான ஹயர் எடுக்கிறது, குட்டிக்கு இங்கே இருக்கிறது, அப்புறம் இங்கே அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது இருக்கு. அங்கே தான் அதை அப்போ அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா கஸ்டமரோட டீல் வந்து கஷ்டமா இருக்கும். பிடிக்கும் வேற யாராவது கஷ்டமா இருக்கு. இன்னும் மாறி கோல் வந்தாங்க அளவான ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக கொடுக்கணும். பொருள் வார வந்து இங்கே என்ஜாய் பண்ண தான் மாறாங்க. அது வந்து என்ஜாய் பண்ணுறது நல்ல இயற்கை வந்து வடிவாக இயற்கையான இடங்கள் எவ்வளோ இருக்கு, எங்களுக்கு தெரியாம எவ்வளவோ இருக்கு இங்கே. அப்போ அப்படியானது என்ஜாய் பண்ணுறது நாங்கள் அதுக்கு இதுவே ஆள் தான் இதானமா இந்த ரெஸ்ட் எடுத்து அதுக்கு நல்ல சாப்பாடு ஹோல்சேலும் அது சொன்னை காட்டியாக சாட்டிஸ்ஃபை தான் நாங்கள் ஜோப். ஓகே, உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்க நம்பரை அப்படி சொல்லிவிடுங்க. இதுக்கு முன்னாடி பிளஸ் 14 போட்டீங்கன்னா இலங்கைக்கு கோல் வரும். இதான் எத்தனை பேர் சோதனா போகலாம்? இது மட்டும் தானா இல்லாட்டி பெரிய ஹாயசம் கொண்டு போவீங்களா? எல்லாமே கொண்டு போவீங்க. இது வந்து தனி ஒரு ஆண்டோடைய வந்து வெகனார் வந்தீங்கன்னா நீங்க குடும்பமா வாரீங்கன்னா பெரிய வாகனமும் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குங்க. அண்ணாவும் அடிக்கடி வந்த விட்டு தான் மறுவாரு. ஆள் சளைக்காம கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சிக்கலண்டா, ஆள் இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும். 500 கிலோமீட்டர் இன்றைக்கு போகணும். இப்ப 12 மணி ஆகுது தெரியும். ஆளு 12 மணிக்கு போகலாம், போயிடலாம். 12 மணிக்கு போயிடலாம். சந்தோஷம்னா உங்களை சந்திச்சு எங்களுக்குமே வந்து மறக்க முடியாதான். இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு பயண தூரங்கள் செலவழிச்சு பொருட்களையும் கொண்டு வந்துக்கிறீங்க. அதோட எங்களோட இங்க நாளை செலவழிச்சு அதெல்லாம் மறக்க முடியாது. சந்தோஷம். ஏர்போர்ட்ல இருந்து அதே கலைக்கூட வந்து இவ்வளவு மிஸ் பண்ணுவாரு. அண்ணா ஒரு கவலை வந்து 14 நாள் லீவு சரியோ, இதுல பயணமே 4 நாள்ல போயிடும், 10 நாள்ல திருப்பி ரிட்டு. அப்ப அப்படியான இது இக்கட்டான சூழ்நிலையிலேயும் எங்களை வந்து சந்திச்சது உண்மையிலே சந்தோஷம், மறக்க மாட்டோம். நன்றி. மற்றது அண்ணாக்கு வந்து என்னூறு கவலை என்னன்னா வந்து எங்களோட ஒரு நாள் நின்று ஸ்பெண்ட் பண்ணலையே, நாள் கொஞ்சம் கூட நின்றுக்கலாம். ஆனா கடமைகள் இருக்கிற அது போக வேண்டியிருக்கு. சந்தோஷம். சந்திப்போம் அடுத்த முறை வாங்க. பக்கத்துல சூரிய பக்கத்துல வெளிநாட்டுக்காரங்க வாட போடுற தம்பி இருந்தேன். சரி அண்ணா, சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷப்படுத்திருக்கேன். போறீங்களா கவலை. ஆளு நிக்கும் போல, ஆளுக்கு நாளைக்கு நோ பே ஓட்டு நிக்கும் என்னடா இதுதான் பிரச்சனை. 14 நாள் லீவு, அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்தது. அது நேரம் காலம் தான் பிரச்சனை. ஒன்றும் கவலைப்படாங்க. அடுத்த வருஷம் வாங்க, ராசாதியில திரிகிறான். நாங்களே உண்மையா எதிர்பார்க்கல. பெரிய பிரச்சனை எங்களை கொடுக்கல, சின்ன சின்ன பிரச்சனை தான். இப்ப இன்ஜின் சம்பந்தமான பிரச்சனை, கலெக்டர் பிரச்சனை வரையில சின்ன சின்ன பிரச்சனை தான் இது வரைக்குமே வந்திருக்கு. என்ன இவ்வளவு தூரம் ஓடினதே பெரிய விதியா. நம்பிக்கை வச்சா சரி. நானே யோசிக்கிறேன், இந்த மோட்டர் உள்ளதா போச்சுட்டு நான் மண்டே போட்டுருவேன். மோட்டர் எப்படியும் காருக்கும் சத்தம் கேட்டாலும் ஓடவே மாட்டேன். அண்ணா போட்டோ எடுத்து தம்பி மோட்டர் நம்பரை பார், போட்டோ அனுப்பு, வீடியோ அனுப்பு, நான் மறைக்க கொண்டாடுறேன். அங்க இது இருக்கு, அந்த கார் இந்த பழைய பார்ட்ஸ் அதெல்லாம் புது மோட்டர் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த காருக்கு ரிவர்ஸ் இருக்காது.
இது வந்து 10-15 கிலோ Nissan, அவையில கொண்டாடுற Toyota package வந்து கூட அதெல்லாம் இதுல கொஞ்சம் motor கஷ்டம். இருக்குல்ல, ஆனா அது ஜெர்மன் வாகனம்னா உடனே எடுக்கணும். அப்ப நான் அதான் வேண்டாம்னு சொன்னேன். இங்க சும்மா நார்மல் மோட்டார் நான் ஏதாவது அப்படியே போட்டு சொன்னா அப்படி ஆன்லைன்ல பார்க்கலாம். அதான். சொன்னாலும் ஆன்லைன்ல வந்து அங்க வரும் 2 நாள்ல வரும். மட்டன் அது பெரிய மோட்டர் அது பெருசு. ஆனா இது அந்த வெயிட் எவ்வளவு வரும் அது? 15 அதுல கிலோ வரும். 10 கிலோ 15 15 கிலோ அது அப்படி இல்லாட்டது கதிரை இல்லாம வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு. இல்ல மோட்டார் சின்ன மோட்டார் இருக்கு அது போடலாம். ஆ இப்ப நியூ டெக்னாலஜில சின்ன ஆக்கிட்டாங்க மோட்டார் அது போடலாம். இப்போதைக்கு அடிக்காதே ஒரு ஐயா போட்டு தந்த வேற சொன்ன பார்த்தா அந்த தகடு வச்சிடலாம். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் சுப்ப கோலவால ஒட்டினதும் பாத்துருக்கீங்க. ஐயா கடன் மேல ஐயா நல்லா செய்தவர் உண்மையிலே. ஐயா என்னதுக்குன்னா அது ஜாயிண்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல அது தகடலாம் நிக்க போகுது அதை சும்மா வச்சுட்டு ஒட்டி நிக்கட்டும் கூட்டே நிக்க கடன் மேல. ஓகே சரியா. ஓகே சந்தோஷம். சந்திப்போம் அடுத்த முறை கட்டாயம். அலெக்ஸ் ஓகே ஓகே என்ஜாய் ட்ரிப் என்ஜாய் என்ன பண்ணி பேர்? போனேஸ் போனேஸ் ஜெரன். ஓகே சரி. அடுத்த 2 மாசம் இருக்கு எங்கேயாவது இடையில வரட்டும். டேல சந்திப்போம் மங்காஜி அடுத்த முறை வாங்க டேல பிடிப்போம். அதான் ஜனவரி ஒவ்வொரு ஜனவரியும் பாருங்க. இந்த அன்னைக்கு பெரும்பாலும் இந்த ஜனவரி கரெக்டாக தான் இருக்கு. இடையில வந்தபடி வந்தாச்சு. ஆனா ஆகஸ்ட் கட்டாயம் எல்லாரும் வருவோம். நம்ம வாங்க கட்டாயம். சமையல் ஒன்று இருக்கு. ஆள் நல்ல பண்ணால் தான் இந்த இதைத்தான் மிஸ் பண்ணிட்டேன் சமையல. சரி சந்திப்போம். அதுக்கு என்ன? மண்புமானுக்கு இப்போ வந்திருந்தா மற்றால் அந்த தம்பி அவன் அந்த அவர் வந்தார்ல அவன் தம்பி ரைட் அவர் என்னோட இருக்கிறார். இப்போ வந்து நிற்கிறார். ரைட் இப்போ பிளான் பண்ணியாச்சு 18ஆம் தேதி. இப்போ லண்டன்காரங்கிட்ட ஓகே ஓகே. அப்போ அங்க போய் கூல் இருக்கு. ஊழல் இருக்கு. கூல ஞாபகப்படுத்தினவங்கள குடிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அது தம்பி சொன்னது. 60 நாளைக்கு கூலும் கிடையாது கஞ்சிங்க. கூழ் காய்ச்சி வந்தாங்க. காய்ச்சுவோம். அது கடற்கரையில வேண்டிதான் காய்ச்சி. காய்ச்சி வந்தாங்க. ஒடியல் ஆனா, மாவுல போடுவோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சுறீங்க. அது ஓகே. ரைட் அண்ணா போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. கலை போட இருப்பீங்க. களைப்பா இருக்கு. சேஃபா போய் சேருங்க. அண்ணா ஓகே. ஐயோ ஆளனி ஆளம் படத்தை ஒளிமிட்டால அண்ணா அவருக்கு போ மனவில்லை சரியா. சரி போயிட்டு வாங்க. சேஃப் முடிச்சிட்டு வாங்க. நீங்க சில வேளை அந்த ரிட்டர்ன் வருவீங்கல்ல அப்பேக்க நான் கொழும்புலாம் நிற்போம். எல்லாம் நீர் கொழும்புல நிற்போம். கொழும்புல நீர் கொழும்புலாம் நிற்போம். சந்திப்போம். ஓ எனக்கு அடிங்க நான் சொல்றேன். சரிங்க ஓகே பாய் பாய் பாய். சந்தோஷம் பாய் பாய். அண்ணா பாத்தீங்கன்னா 14 நாள் லீவ்லாம் வந்தவர் வந்து ஏர்போர்ட்ல இறங்கின உடனே எங்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். மனசு இல்லாம ஃபீல் பண்ணி போறேன். அந்த ஏர்போர்ட்ல இறங்கி 150 கிலோமீட்டர் பயணிச்சு எங்களுக்காக வந்திருக்கிறாரு. அங்க சந்தோஷம். உண்மையிலே எங்களோட உறவுகள் நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் இவ்வளவு எங்களோட ஒரு பிணைப்பா இருக்கிறீங்கன்றவே எங்களுக்கு சந்தோஷம். இப்போ அடுத்ததான் நாங்கள் எங்கட அடுத்த இதுக்கு போக வேண்டியிருக்கு. எங்கன்னா வந்து கராஜுக்கு போகணும். கராஜுக்கு போய் வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கொழும்பு நோக்கி பயணிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கே கொழும்பு போவோமான்னு தெரியல. இடையில எங்கேயும் நிற்போம். ஏன்னா வந்து இப்போ வந்து 12 மணி ஆகிட்டு பார்ப்போம்.